கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே. என்ன வீட்டில் ஒருத்தரையும் காணலை, கூப்பிட்டு பார்ப்போமா இல்லை இருப்போமா? லித்தியம்மா, லித்தியம்மா. சமந்தியம்மா வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சமந்தி, இன்னைக்கு பட்டு எடுக்க போகலான்னு இருந்துல்ல, அதான் லித்தியாவை கூப்பிட வந்தேன். கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டா. இன்னைக்கு எங்களால கூட எதுவும் வர முடியலன்னு தப்பா எதுவும் நினச்சிக்கிடாதிய. தம்பி இன்னைக்கு மண்டப டெக்கரேஷனுக்கு ஆள் பார்க்கறதுக்காக போக வேண்டியது இருக்கு. நானும் செல்வியும் கொஞ்சம் பத்திரிக்கைலாம் வைக்க சொந்தக்காரவி வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. அதான் எங்களால் யாராலையும் உங்கள் கூட வர முடியாமல் போயிட்டு. லித்தியாவை மட்டும் அனுப்பி வைக்கும், கூட அவள் ஃப்ரெண்டையும் அனுப்பி வைக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பேத்திகளை நான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டுருவேன். உட்காருங்க சம்மந்தி. பரவாயில்ல இருக்கட்டும் சமந்தி. மாப்பிள்ளை வரலையோ? தம்பி வெளியே காரில் தான் இருக்கான், உள்ளே வரலன்னு எதுவும் நினச்சிக்கிடாதிய. நேற்று அவன் வந்து வீட்டில் சொல்லும்போது 10 மணிக்கு வந்துடுவோன்னு சொல்லியிருந்திருப்பான் போல். நாங்கள் வர்றதுக்கே 11 ஆயிட்டுல, அதான் புறப்பட்டு இருப்பாவ, உடனே கூட்டிகிட்டு போகிறது தானேன்னு நான் வந்தேன். இன்னும் லித்தியா கிளம்பலன்னா சொல்லுங்கள், நான் அவனை உள்ளே வர சொல்லியே. இல்லை சம்மந்தி, கிளம்பிட்டாவ. மக்களே இங்க வாங்க. மக்களே பாட்டி வந்துட்டாவ, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? சரிப்பா. சரிங்க மாமா. கிளம்பிட்டீங்களா மக்கா? போவோமா? போகலாம் பாட்டி. ஐயோ, என் பேத்திங்க 2 பேரும் அவ்வளோ அழகா இருக்கிய மக்களே, சுற்றி தான் போடணும். வாங்க கிளம்புவோம். பாத்தியாட்டி பருவின்னு ஏதோ ஒரு பையன் கூட கார்ல ஏறில போறா. ஏக்கா, அந்த பையன்தான் அவளுக்கு நிச்சயம் பண்ண பையன் நினைக்கேன். நிச்சயம் நடந்துட்டா? இது எப்படி? அதான் பூ வைக்கெல்லாம் இடையில ஒரு நாள் வந்தாவல்லக்கா. எம்மா, பூதானே வச்சுட்டு போயிருந்து, இன்னும் பட்டு கட்டலையே, அதுக்குள்ளேயேவா இந்த ஆட்டம்? அதுதான் அந்த பையனும் உனக்கு எப்படி தெரியும்? உன்னை கூப்பிட்டாலோ? ஏக்கா, பூ வைக்கதானன்னு ஊருக்குள்ள நிறைய ஆளுகளை கூப்பிடலையாம். பட்டு கட்டதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கிடலான்னு விட்டுட்டாவலாம். நம்ம ஊருக்குள்ள ஒரு செட்டு கிடக்கே, இந்த செல்வி அக்காவோட அக்கா கூட அங்கே இருக்காவளே, சரசக்கா. அவிய கூட 4 பேர் சுற்றிட்டே அலைவாளுவல்ல, அவியலுக்கு மட்டும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வேற யாருக்கும் ஊரில் சொல்லலையாம். ஐயே, அப்படியா? இங்கேருந்து அந்த தெருவுக்கு போய் அவியல்கிட்டலாம் சொல்லியிருக்கா. இங்கேயே தான் நம்மெல்லாம் கிடக்கும், நம்மளெல்லாம் சொல்லலை பத்தியா? சொல்லலைன்னா போயிட்டு போறாவ, விடுங்க. எம்மா, இனி பட்டு கட்டியதுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் வந்து கூப்பிடும்போது நான்லாம் கேட்காம இருக்க மாட்டேன், கேட்டுப்பிடுவனே. அன்னைக்கு பூ வைக்கிறதுக்கு என்னையா வந்து கூப்பிட்டா, இன்னைக்கு எதுக்கு கூப்பிட வரான்னு கேட்டுருவேன். ஆமாக்கா, நம்ம இங்கே ஓடி தானே இருக்கோம், ஒரு வார்த்தையா சொல்லலாம்ல, சொல்லலை பத்தியில. அதான் பாருங்கக்கா, அந்த செட்டில் வனிதான்னு ஒரு அக்கா உண்டு. அந்த அக்கா அந்த ஏரியாவில் ஏதாவது நடந்துன்னா அந்த தெருவுக்குள்ளே என்ன நடந்தாலும் வந்து சொல்லுவாவ. அந்த அக்கா தான் இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு பூ வைக்க வந்தாவ, நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாவ. ஆஹா, இதை ஏன் கேட்கிய? பையன் சரியான வசதியான், ஒத்தைக்கு ஒரே பையனா, பாட்டி மட்டும்தானா, மாமியார் மாமனார்னு ஒருத்தர் கிடையாதான். அந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போதே அவைய அப்பாவும் அம்மாவும் ஏதோ ஒரு காரில் போகும்போது ஆக்சிடெண்ட்ல செத்துட்டாவலாம். ஒரே பையன், சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசான், ஏகப்பட்ட சொத்து இருக்குவான். அது போக அவனும் சம்பாதிக்கானா, மாதம் 60,000 சம்பாதிக்கானா. ஏய் அம்மா, அதான பார்த்தேன், இப்படிப்பட்ட பையனா இருக்க போய் வெளியெல்லாம் ஓடியா? நாளைக்கு எதுவும் வேண்டான்னு கல்யாணத்தை நிறுத்திட்டானா என்ன செய்ய? இப்போ ஏற்பட்ட சம்மந்தம் வந்திருக்குல்ல, இதை எதுக்கு விடணும்னு தான் பிள்ளைய அப்பப்போ அவன் கூட அனுப்பி விடுவா போல. என்னமோக்கா, அதுக்குன்னு கல்யாணத்துக்கு முந்தையே இப்படி வெளியெல்லாம் ஒன்றா ஊர் சுற்றியது? உனக்கு தெரியுது,
பிள்ளைய பற்றி வச்சிருக்கா, அவ யோசிக்காண்டாமோ? இப்படி கூடெல்லாம் போய் பேசி பழகுனா தானே அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். கல்யாணம் எதுவும் கடைசி நேரத்தில் வேண்டான்னு சொல்ல மாட்டான். இதுக்கு பிளான் போட்டு இப்படி அனுப்புகிறாளுவ. அடக்கடவுளே, இப்படி எல்லாமா இருப்பாளுவ பொம்பளையில? நம்ம ஊர் கறியில பற்றி சும்மா நினச்சிக்கிடாத, எல்லாம் விஷம்தான். சை, நமக்கெல்லாம் இப்படி ஒரு நாளும் தோணாதம்மா. சரிக்கா, இந்த அடுத்த வீட்டு கதையெல்லாம் பேசியதே எனக்கு பிடிக்காது. அதுவும் அடுத்த வீட்டு கதையை பற்றி சொல்கிறவியல இன்னும் பிடிக்காது. அவ வீட்டு கதை நமக்கு எதுக்கு? நான் வாரேன். எனக்கு தம்டி பிடிக்காது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு கிடப்பேன். அடுத்த வீட்டில் என்ன நடந்தால் எனக்கு என்ன? சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். ஆட்டிட்டி எப்படி பேசிட்டு போறா பாரம்மா. அவ தான் சொன்னா, ஒரே பையனா, சொத்து இருக்கான், அதுவா இதுவான்னா. இப்போ அடுத்த வீட்டு கதை பேசுறதையும் பிடிக்காதான், பேசுறவியலையும் பிடிக்காதான். என்ன நடிப்பு நடிக்கா. உங்க வண்டியில தானே வரும், பாட்டெல்லாம் போட மாட்டீங்களோ? நீ கேட்டு நான் பாட்டு போடாம இருப்பேனா என்ன? அப்போ கொஞ்சம் பாட்டு போடுங்க. ட்ராவலில் கேட்டுகிட்டே வந்தாதான் நல்லா இருக்கும். என்ன பாட்டு வேணுமோ ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே. ஓரக்கண்ணிலே பார்த்தா பார்த்ததும் வனத்துல நான் பறப்பேன். ஒத்த சொல்லி நீ சொன்னா சொன்னதும் உலகத்தை நான் மறப்பேன். நெஞ்சுக்குள்ள நீ வந்ததும் நீயாக நாவ, துகையில நீ வந்து நின்னதும் கனவுல முத்தம் கொடுப்ப. உசுருக்குள்ள பேர எழுதி வச்ச, மூச்சில் என் மூச்ச சேர்த்து தச்ச, மேல மட்டும் தான் வச்ச. என்ன பாட்டெல்லாம் நல்ல நல்ல பாட்டா போடுறீங்க? பாட்டு எதுக்கு போடுவாவ? கேட்கறதுக்கு தானே. இந்த மாதிரி பாட்டெல்லாம் எனக்கு கேட்க ரொம்ப பிடிக்கும், அதான் போட்டேன். கேளுங்க கேளுங்க. ஐயோ, ஒழுங்கா வண்டி ஓட்டுற அந்தானனையும் விட மாட்டா. பாட்டை வைக்கிறேன்ட்டு பாட்டை போட்டுட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டே வராவ. இவங்க லவ்ஸை தாங்க முடியலப்பா. என்னருகிலே கண்ணருகிலே நீ வேண்டுமே, முன்னடியிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே. சொல்ல முடியாத காதலும் சொல்லில் அடங்காத நேசம், எண்ண முடியாத ஆசையும் உன்னிடத்து தோன்றுதே. வாங்க மேடம், இந்த மாதிரி பட்டு பார்க்குறீங்க? ஏம்மா, நாங்கள் கல்யாண பட்டு வாங்க வந்திருக்கோம். இப்போ வந்து புது மாடலாக நல்ல டிசைனாக எடுத்து காட்டுமா. விலை எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. கல்யாண பட்டு பார்க்க வந்திருக்கீங்களோ? கல்யாண பட்டுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்கு, நம்ம அங்கே போயிடுவோம். அப்போ இது பட்டு எடுக்கிற இடம் இல்லையாம்மா? இதுவும் பட்டு எடுக்கிற இடம் தான் பாட்டி. இது கொஞ்சம் விலை குறைஞ்சதாக இருக்கும். இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்க வரவையே இதிலே எடுத்துருவாவ. கல்யாணத்துக்குன்னு பார்க்க வரவே ரொம்ப நேரம் பாப்பாவல்ல, அதனால தான் அங்கே தனியாக அதுக்குன்னு ஒரு செக்ஷன் போட்டாச்சு. எம்மா, நாங்கள் ரொம்ப நேரம் ஆக்க மாட்டோம், உடனே எடுத்துருவோம். ஐயோ பாட்டி, நீங்கள் அப்படி நேரம் ஆக்குவீன்னு நான் சொல்ல வரல. மற்ற ஃபங்க்ஷனுக்கு எடுக்க வரவியெல்லாம் உடனே கலர் பார்த்து டிசைன் பார்த்து எடுத்துருவாவ. கல்யாணம்னா பொறுமையாக ஆரம்பரம் உட்காந்து நல்லா செலக்ட் பண்ணணும்ல, அதனால தனி செக்ஷன். அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்தே பார்த்துக்கலாம் பட்டெல்லாம். இங்கெல்லாம் நீங்கள் சேரில் உட்காந்த மாதிரி இருக்குமா, அங்கே நம்ம கீழே உட்காந்து ஒவ்வொரு பட்டையும் நல்லா விலாசமாக விரித்து பார்க்கலாம். அதுக்காக தான் அங்கே தனி செக்ஷன் போட்டது. அப்படியம்மா, சரி வா அங்கே போவோம். அம்மா, நீங்கள் சொன்னதும் சரிதான். அங்கே நாங்கள் சேர்லேயே உட்காந்து ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு அழகாக காலை நீட்டிட்டு உட்காந்து பார்க்கறது நல்லா தான் இருக்குது. ஆமாம் பாட்டி, கல்யாணப்பட்டு எடுக்க வரவிய மட்டும் ரொம்ப நேரம் எப்படியும் மற்றவியலுக்கும் எடுக்கணும் இல்லையா? பொண்ணுக்கு அவிய வீட்டாளுங்களுக்கெல்லாம் எடுக்கும்போது நேரம் ஆயிடுது ரொம்ப. அதுலேயே உட்காந்துருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா எங்கள் ஓனர் கல்யாணப்பட்டு எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி செக்ஷன் போட்டுட்டாவ. நல்லதுமா, நல்லது. விலை குறைவாலாம் காட்டாத, என் பேத்திக்கு நல்ல விலை உயர்ந்ததாக காட்டு. என்ன பாட்டி, எனக்கு விலை கூடுனதுலாம் வேண்டாம், நான் குறைவாகவே எடுத்துக்கிடியேன். நீ கம்முனரு, பாட்டி சொல்லியதை கேளு. அம்மா, நீ நல்ல விலை நிறைய உள்ளதா காட்டுமா. சரி பாட்டி, காட்டியே. சே, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சொந்தம் கிடச்சிருக்காங்க. இதை பாருங்கள் மேடம், இப்போ புதுசாக வந்த பட்டு நல்லா உடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். மேடம்லாம் சொல்ல வேண்டாம், சும்மா பேசுங்க போதும். எனக்கு மேடம்னு சொன்னால் என்னமோ மாதிரி இருக்குது. பரவாயில்லையே, நம்ம பேத்தி ரொம்ப திமிரு பிடிச்சவளாலாம் இல்லை, நல்லா பேசுகிறா.
முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட கூட நல்லா பொறுமையாக பேசுகிறா. நம்ம பேரனுக்கு ஏற்றவதான். சரிக்கா, நான் அக்கானு கூப்பிடட்டா? ஆ சரி. அக்கா இதில் வேறு டிசைன் கலர் அந்த மாதிரி ஏதாவது காட்டுங்களா? இருங்கக்கா காட்டியேன். அக்கா இதை பாருங்கள், இது உங்கள் கலருக்கும் அழகாக இருக்கும். நம்ம ஊர் சைடு இருந்து வர நிறைய பேர் இதை தான் விரும்பி வாங்குவாவ. இது ஒரு மாதிரி இந்த ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குமா, இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா டார்க்காக அழகாக எடுத்து கொடுக்கும். இது நல்லா இருக்கே, இங்கே கொடுங்க. கீர்த்தி இங்கே பாரா, இது நல்லா இருக்கா? நல்லா தான்ட்டு இருக்குது. பாட்டிக்கிட்ட கேட்போம். பாட்டி, இப்போ லித்தியா கையில் வச்சிருக்க சேலை நல்லா தானே இருக்குது? நல்லா இருக்கு மக்களே, ஆனால் இப்போ தானே 2 சேலை பார்த்துருக்கு. நிறைய சேலை பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிடுங்க. ஆட்டு பாட்டி. அக்கா இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து காமிங்களா? காட்டியேங்க்கா. இதெல்லாம் போன வாரம் தான் அரைவல் ஆயிருக்கு. புதுசாக பாக்ஸ்லேருந்து பெட்டியோடு உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிக்கேன். அந்த எல்லோ வித் பிங்க் பார்டர் நல்லாயிருக்கு. ஆமாட்டி, நானும் அதை தான் பார்த்தேன். உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ சொல்லுங்கக்கா, அதெல்லாம் நான் தனியாக எடுத்து வைக்கேன். பிறகு அதிலிருந்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடுங்க. சரிக்கா. பாட்டி, உங்களுக்கும் புடவை எடுக்கணும்ல? ஆமாம்மா, ஆனால் இந்த பட்டு மாதிரிலாம் நான் கட்டிக்கிட மாட்டேன். நான் சும்மா சாதா சேலை செக்ஷனில் ஏதாவது வாங்கிக்கிடியேன். என்ன பாட்டி நீங்கள், ஒரே பேரனுக்கு கல்யாணம், அன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்காண்டாமா, நீங்களும் பட்டே எடுங்க பாட்டி. ஐயே, எனக்கு பட்டெல்லாம் வேண்டாமா, நீயும் அவளும் எடுத்துக்கிடுங்க. ஐயோ பாட்டி, நான் துணைக்கு தான் வந்தேன், எனக்கெல்லாம் வேண்டாம். ஏம்மா, என் பேத்திக்கு நீ ஃப்ரெண்டு, அப்போ என் பேத்தியும் நீயும் எனக்கு வேற வேறையே சொல்லு. நீயும் எனக்கு பேத்தி தானம்மா, பாட்டி எடுத்து தர வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிக்கம்மாக்கா. இல்லை பாட்டி, அது நீ எதுவும் சொல்லாத, இன்னும் நிறைய எடுத்து போட சொல்லு. அதில் உனக்கு பிடிச்சதை ஒன்று எடுத்துக்க, அவளுக்கும் எடுத்துக்க. என்னம்மா கீர்த்தி, எங்கள் பாட்டி சொல்கிறாவல்ல, எடுத்துக்க. சரி பாட்டி. நம்ம ஃப்ரெண்டு நல்ல ஒரு இடத்துக்கு தான் வாழ போகிறா, சந்தோஷமாக இருக்குது. ஏக்கா இதை பாருங்க. வேண்டாக்கா, இந்த க்ரீன் அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது? ஏக்கா இந்த கலர் பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்ல? ஏக்கா இது அழகாக இருக்குது. சரி, தனியாக வச்சுக்கிடுங்க, நான் கடைசியாக பார்த்துக்கேன். என்னக்கா? சரிக்கா. இதுவும் நியூ மாடல் பார்த்துக்கிடுங்க. நல்லா லைட் க்ரீன் கலரில் உங்களுக்கு பிங்க் பார்டரில் சூப்பராக இருக்கும். ஏக்கா, இதை இவ பூவைக்கு அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒரு சாரீ கொடுத்துருந்தா, இதே கலர் தான். ஏக்கா இந்த கலர் பாருங்க. வா கீர்த்தி, 4th ஃப்ளோர் போய் அவியலுக்கு கோட் சூட் பார்க்கலாம். நான் வரலட்டி நீயே போயிட்டு வா. ஏன் மட்டி, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா என் கூட, இப்போ என்னாச்சு, ஏன் வரமாட்டக்கா? லூஸு, இவ்வளோ நேரம் உனக்கு புடவை எடுத்தோம், அதனால நான் உன் கூடயே இருந்தேன். இப்போ அண்ணனுக்கு தானே ட்ரெஸ் எடுக்க போறியே, நீயும் அண்ணனும் மட்டும் போயிட்டு வாங்க. நான் இருந்தால் அவருக்கு ஏதாவது சங்கட்டமாக இருக்கும்ல. ஐயா, ஏன் நீ இருந்தால் அவனை கடிச்சு தின்றுவியா? அவன்லாம் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான், நீ வா. அடக்கிருக்கி, நீ போயிட்டு வா. நான் கொஞ்ச நேரம் ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் பாட்டி கூட போய் உட்காந்துக்கிடியேன், சரியா? ஒருவேளை என்ன காணோன்னே அதான் ஃபோன் வச்சுருக்கேன்ல, என் ஃபோனுக்கு கால் பண்ணி நான் வந்துடுறேன். நீ ட்ரெஸ்ஸு ட்ரையல் பண்ணும்போது நான் இருந்தால் அது வேறு, அண்ணன் ட்ரையல் பண்ணிட்டு வரும்போது நான் அங்கே நின்று ஒரு மாதிரி இருக்குல்லட்டி. நீ என்ன ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் ரிசப்ஷன்லேயும் கல்யாணத்துலேயும் அண்ணனோட பார்த்துக்கிறேன், சரியா? சொன்னால் கேளு நீ போ. அப்போ நான் கூப்பிட்டா வரமாட்டேன். நீ கூப்பிட்டு நான் எங்கேயாவது வராமல் இருந்திருக்கேனா இது வரைக்கும்? சொன்னால் கேளு போ. போயிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. என்ன? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கலான்னு பார்த்தேன். அது என்னம்மா, துணி கடையில் வந்து சர்ப்ரைஸ் தரலான்னு நினச்சேன். வெயிட் பண்ணி பாரு, நான் போகிறேன். சும்மா போகிறேன்னு நினச்சிக்காத, கோவத்தோடு போகிறேன். உன் கோவெல்லாம் என் மேலே 5 நிமிஷம் இருக்குமா? பிறகு நீயே பேசிடுவ, போ வேலையை பார்த்துட்டு. நம்மளை டேமேஜ் பண்ணுறதே இவளுக்கு பொழப்பா போயிட்டு, இதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட இங்கே நிற்க மாட்டேன். சொன்னோன்னே காணாமல் போயிட்டா. ட்ரெஸ் எல்லாம் அழகழகாக இருக்குவே. நம்மளும் நம்ம கல்யாணத்துக்கு இந்த கடையில் வந்து தான் துணி எடுக்கணும்ப்பா. இவ கூட கல்யாணத்துக்கு பட்டை எடுக்க வந்தாலும் வந்தேன், எனக்கே எப்படா கல்யாண பட்டை எடுக்கணும்னு ஆசை வந்துட்டுப்பா. ஒரே செக்ஷனே ரொம்ப நேரம் பார்த்தாலும் போர் தான் அடிக்குது. சரி, அடுத்த செக்ஷன் போய் ஏதாவது பார்ப்போம். கடவுளே, என்ன விஜய் நிக்கா, நான் காண்பது கனவா நினைவா? எதுக்கு இப்படி வாயை பொழந்துட்டு நிக்கா? வாய்க்குள்ள கொசு ஏதாவது போயிட போகுது, வாயை மூடும் போத. எனக்கு இருக்கு, நீ இப்படி இங்க வந்த? ஏன், நீ துணி கடைக்கு வரும்போது நான்லாம் துணி கடைக்கு வரக்கூடாதா என்ன? ஐயா, அப்படி கேட்கல. நான் துணி கடைக்கு போறேன்னு தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா எந்த கடைன்னு சொல்லவே இல்லையே, எப்படி வந்தா? நீ என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீ என்கிட்ட சொல்லலைனாலும் எனக்கு எல்லாமே தெரியும். இவன் பெரிய பிக் பாஸ்லா, ஓடவும் முடியாதான் ஒளியவும் முடியாதான். எப்படி வந்தேன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்லு. சே, நம்மளை நோஸ் கட் பண்றதே இவளுக்கு வேலையா போச்சு. எப்படி வந்தேன்லாம் சொல்ல முடியாது. நான் வந்தது உனக்கு சந்தோஷம் தானே, அதை சொல்லு முதல்ல. பிறகு எதுக்கு எப்படி வந்தா ஏன் வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க?
ஐயோ அது இல்லை விஜய், திடீர்னு பார்த்து அப்படி வந்து நிற்கிறியா? அதான் ஒரே சர்ப்ரைஸாக கொடுக்குறியே, எப்படி வந்தேன் நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு ஒரு ஆர்வத்தில் கேட்கேன். ஹே நீ ரொம்ப லேட்டு. இன்னைக்கு காலையில தானே எனக்கு ஃபோன் போட்டு சொன்னா இந்த மாதிரி நானும் லித்தியாவும் துணி எடுக்க போறோம் அப்படின்னு. ஆனா நேத்தே வருண் எனக்கு கூப்பிட்டுட்டாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்க நாளைக்கு பட்டு எடுக்க போறோம், லித்தியாவையும் கூட கூட்டிட்டு போறோம், கண்டிப்பா நான் கீர்த்தியும் கூட்டிட்டு வர சொல்லுவேன், நீங்க வாங்க ப்ரோ நம்ம இங்க மீட் பண்ணலாம், நீங்களும் உங்க ஆளை வந்து பாருங்க அப்படின்னு அவரு நேத்தே எனக்கு சொல்லிட்டாரு தெரியுமா. பாரா, என் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஒரு புருஷன் கிடச்சிருக்காருன்னு நம்மளை மீட் பண்ண வைக்கணும்ல அவருக்கு தோணுது பாரு. காலையில் தான் லித்தியாவே எனக்கு சொன்னா, நம்ம இந்த மாதிரி போகலாம் பட்டு எடுக்க 10 மணிக்கு கிளம்பிடுன்னு. அவள் சொன்ன உடனே நான் உன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். ஆ, என்னை சந்திக்க வைக்கிறதுக்கு பிளான் எல்லாம் இப்படி நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் சொல்லிட்டு போனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்லாம் இருக்குது அப்படின்னா. நான் கூட என்னதுன்னதுக்கு வெயிட் பண்ணி பாருன்ட்டு போயிட்டா. இதுதான் அந்த சர்ப்ரைஸா? ஆமா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட வருண் ப்ரோ ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி நான் கோட் சூட் எடுக்க 4th ஃப்ளோரில் இருக்கேன் ப்ரோ, நீங்கள் அங்கே வந்துருங்கன்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு நீ மேலே போக மாட்டேன் இங்கேயே இருக்கே நீ போன்னு சொல்லி லித்தியாவை அனுப்பி விட்டுட்டியான். திரும்ப லித்தியா எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி அண்ணா அவளை கூப்பிட்டா மேலே வர மாட்டேன்னு சொல்லிட்டா, கீழே இருக்கா, நீங்கள் 3rd ஃப்ளோர் போய் அவளை பார்த்துட்டு அப்புறமா மேலே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். ஐயோ கடவுளே, எனக்காக 2 பேரும் மாறி மாறி உனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க. பார்த்துக்க, வருங்காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்குலாம் இந்த கதையெல்லாம் சொல்லணும். நாங்கள் லவ் பண்ண காலத்தில் லித்தியாத்தையும் வருண் மாமாவும் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படிலாம் நீ சொல்லணும் சரியா. கண்டிப்பாக சொல்லுவேனே. நம்ம லவ் ஸ்டோரின்னு எடுத்தாலே அது என் ஃப்ரெண்டுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அவள் இல்லைன்னா நான் உன் கூட என்னைக்காவது வெளியே வந்திருப்பேனா, பார்த்துருப்பேனா, பேசியிருப்பேனா, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணினது அவள் மட்டும்தான். ம் சும்மா வாயிலேயே குழந்தைக்கு நான் கதை சொல்லுவேன் சொல்லுவேன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி? அதுக்கான வேலையை சட்டுப்பட்டுன்னு பார்த்தா தானே அப்புறம் குழந்தெல்லாம் பிறக்கும், குழந்தைய வளர்க்கணும், வளர்க்கும் போது இந்த கதையெல்லாம் சொல்லலாம். ஏய் கல்லண்டா நீ, சீப்பா. சீப்பாவா? உன் குழந்தையோட அப்பாவை பார்த்து இப்படிலாம் சீப்பான்னு சொல்லலாமா? என் குழந்தையோட அப்பா இப்படியே பேசிகிட்டு இருந்தாருன்னு வை, எட்டி சமட்டி தள்ளிடுவேன். உன்னை பார்க்கறதுக்காக ஆஃபீஸில் கெஞ்சி பர்மிஷன் வாங்கிட்டு வந்து நின்னா சமட்டி தள்ளிடுவேங்க. ஆமாம், என்னை பார்க்க வந்தால் பார்க்கணும், பேசணும். அதை விட்டுட்டு வாய் பேசிகிட்டு இருந்தா இப்படித்தான். பாருடா தங்கம், உங்க அப்பா என்ன அவ்வளோ வாய் பேசுவேனா? நான் எவ்வளோ குட் பை, உங்க அம்மா என்ன எப்படிலாம் பேசுறா பாத்தியா, கேட்டுக்கோ. ஏய் அடி போட்டேன்னு வையேன், அதெல்லாம் பிள்ளை பிறந்த பின்னாடி அம்மா அப்பான்னு பேசிக்கிடுவோம். இப்போ பேசாமல் ஓடு. சரிடி பைத்தியக்காரி, காலையில் சாப்பிட்டு வந்தியா இல்லை சாப்பிடாம அறக்க பறக்க ஓடி வந்துட்டியா? அதெல்லாம் சாப்பிடாம வருவேனா? நான் வேற பசி தாங்க மாட்டேன்ல, அதனால நல்லா 5 இட்லி சாப்பிட்டு வந்தேன். எம்மா, 5 போதுமா? இன்னொரு 5 சேர்த்து 10 சாப்பிட்ருக்கலாம்ல. இப்போதைக்கு போதும், பிறகு பசிச்சா 5 சாப்பிட்டுக்கிறேன். மண்டையிலேயே கொட்டினேன்னு வையான். ஆ, கொட்டுவேன், கையை முறிச்சு போடுவேன். ஓ, நீ கையை முறிச்சிட்டா அப்ப பிறகு நான் கை இல்லாம தெரியணும். உனக்கு உயிராவே நான் இருக்கேன், உனக்கு அந்த கையா நான் இருக்க மாட்டேனா? கடவுளே, இந்த பிள்ளைகிட்ட இருந்து எனக்கு காப்பாத்துங்க. பஞ்சாவா பேசுறேன்னு எனக்கு ஒன்னு எடுக்கிறா. அப்படிதான் என்ன நீ மட்டும் வந்திருக்கா? கீர்த்தி எங்க? அவ வரலையாம். ஏன், என்னாச்சுமா? உனக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது அவள் இருந்தா நீ எதுவும் சங்கடப்படுவியோன்னு அவள் கீழவே இருக்கேன்னு சொல்லி நின்றுட்டா. நானும் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் வான்னாலும், இல்லை நீங்கள் 2 பேரும் தனியாக ட்ரெஸ் சூஸ் பண்ணுங்க, நான் உனக்கு எடுக்கும்போது கூட தானே இருந்தேன், இப்போ நான் கீழேயே இந்த ஃப்ளோரில் இருக்கேன், நீங்கள் முடிச்சுட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. ஐயோ, சரி நம்ம வேணா கீழே போய் கூட்டிட்டு வருவோமா? மெண்டல் விஜய் என்ன வரேன்னு சொல்லியிருக்காவல்ல, அப்புறம் நம்ம இருந்தால் அவையே எதுவும் நினச்சிக்க கூடாதுல்ல, அவையே தனியாக பேசணும்னு நினைப்பாவல்ல. சரி அவையே பேசிட்டோம், நம்ம இங்கே இருப்போம், நம்ம ட்ரெஸ் பார்த்துட்டு இருப்போம், அவைய பேசிட்டு வரட்டும். ஆமா இல்ல, அதை மறந்தே போயிட்டேன். பே, அவன் மேலே கோவமாக இருக்கேன் தெரியுமா? ஏன் தங்கம், நான் என்ன பண்ணேன்? ஏன் நீ எனக்கு சேலை எடுக்கும்போது வரவே இல்லை? அங்க நான் வந்து என்னம்மா செய்ய சொல்லு? அவன் கட்டின பொண்டாட்டிக்காக என்னென்னமோ பண்ணுறான், நீ என்னடான்னா ஒரு saree செலக்ட் பண்ண கூட வரமாட்டேன்ட்ட. அது அப்படி இல்லை, நான் வந்தாலும் எனக்கு அப்படி பார்த்து ஒன்றும் செலக்ட் பண்ண தெரியாது தெளிவா. நீங்க தானே பாப்பிய. நான் உங்ககிட்ட வரும்போதே என்ன சொன்னேன், நீ செலக்ட் பண்ணு, ஒரு 4-5 புடவையே ஃபைனல் பண்ணி அதில் கொண்டு வா, அதில் வேணா நான் ஏதாவது சூஸ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். ஆமாம் சொன்னேன், ஆனால் நீ அப்பயும் என் கூட தான் அங்கே நிற்பேன்னு நினச்சேன். நீ இப்படி வந்துடுவேன்னு எனக்கு என்ன தெரியும்? அச்சோ, நான் அங்கே வந்தாலும் சும்மா தானே உட்காந்துருக்கணும். நீ முடிச்சுட்டு ஒரு 2-3 எடுத்துட்டு அதில் எது செலக்ட் பண்ணன்னு தெரியலன்னு கேட்டால் கூட நான் அதில் ஒன்று சொல்லுவேன். அதான் நான் அப்படி சொல்லிவிட்டேன். இப்போ கடைசியாக நான் ஃபைனல் பண்ண சாரி தானே எடுத்திருக்கா, பிறவென்ன? நீ என்ன சொன்னாலும் அவன்கிட்ட பேச மாட்டேன். சரி, அப்போ நீ எனக்கு கோட் சூட்லாம் செலக்ட் பண்ணுவா. அது எப்படி லூசி எனக்கு தெரியும், நான் என்ன பையனா?
நான் என்ன முன்ன பின்ன கோட் சூட்லாம் போட்டிருக்கேன்னா என்ன செலக்ட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் உனக்கு தானே தெரியும். ஆ இப்ப வந்தியா வலிக்கு? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இதே தானே நானும் சொன்னேன். எனக்கு சேலையை பத்தி என்ன தெரியும்? சேலை செலக்ட் பண்ற இடத்துல நான் இருந்து என்ன செய்யன்னு சொன்னேன்ல. நீ என்ன சொன்ன? வரலன்னு கோச்சுக்கிட்ட. இப்ப எனக்கு ட்ரெஸ் எடுங்க, எனக்கு தெரியாதுங்க. நான் என்ன பையனான்னு கேட்க, அப்ப நான் மட்டும் என்ன பொண்ணா? எனக்கு என்ன சேலையை பத்தி என்ன தெரியும் சொல்லு. அட ஆமாம், இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை பாரா. எனக்கும் உங்கள் ட்ரெஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. நீ செலக்ட் பண்ணணுன்னா ஐயோ நம்ம என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. உனக்கும் அப்படி தானே தோணியிருக்கும். சாரி. பரவாயில்ல, விடு விடு. எப்பயும் பசங்களை தப்பா நினைக்கிறதே பொண்ணுங்களுக்கு வேலையா போச்சு. என்ன செய்ய? ஐயடா, ரொம்ப தான் பெரிய தியாகி இவர். ஆமா, பசங்கனாலே தியாகி தான் தெரியுமா? ஆமாம், அப்படி தான் சொல்லிக்கிட்டாங்க. கல்யாண பட்டு நீ எடுத்துட்டு வந்தாளா? அது அவ்வளோ அழகா இருக்கும் உனக்கு. நீ மட்டும் கல்யாணத்தன்னைக்கு கட்டிட்டு நில்ல, அப்படி இருப்ப. கொஞ்ச நாள் தான் தம்பி, வெயிட் பண்ணுங்க சரியா? தம்பியா? சரிங்க அக்கா. ஐயோ ஐயோ, எங்கள் வீட்டில் எல்லாம் பரபரப்பாக அத்தனை வேலையும் செய்கிறாவ தெரியுமா? 5 நிமிஷம் உட்கார மாட்டேக்காவ, எங்கேயாவது போயிட்டே இருக்காவ. எங்கே தான் போறியன்னு கேட்டால் கல்யாண வேலைக்கு அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் இதை பார்க்கணும், உனக்கு என்ன அப்படி இப்படிங்கிறாவ. ஆமாம்மா, கல்யாணம்னா பிறகு எல்லா வேலையும் இருக்கதான் செய்யும். இப்போ உங்களை மாதிரி எங்களுக்கும் பெரிய குடும்பமா இருந்து நாங்களும் எல்லார்த்த கூப்பிட எல்லாம் பண்ணேன்னு பார்க்கலாம். எனக்கு தான் யாருமே இல்லையே, அதனால நாங்கள் அப்படியே இருக்கோம். ஏம்மா இப்படிலாம் பேசுகிற? எங்களுக்கு யாரும் இல்லை, அதான் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு. நான் தான் உனக்கு இருக்கல்ல சாமி. இப்போ என் லைஃப்ல நீ மட்டும்தான் இருக்க. நான் எப்பவும் இருப்பேன், இப்போ மட்டும் இல்லை சரியா? இவ்வளோ நேரம் எவ்வளோ அழகாக சிரித்து பேசினேன், இப்போ பாரு உம்முன்னு ஆயிட்டேன். நல்லாவே இல்லை. சரி, நீ எப்பயும் சிரிச்சிட்டே இருக்கணும், அதை நான் பார்த்துட்டே இருக்கணும். வந்த துணையே வந்து அணையே, அந்த உள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணி